அனைவருக்கும் வணக்கம். இசை நாயகன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிற மொழிகள்லேருந்து தமிழுக்கு வெற்றி கொடி நாட்டியவர்கள் பலர். அதில் ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவரும் எம்பி ஸ்ரீனிவாசன் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரைக்கு வந்தவர். இந்திய மக்கள் நாடக சங்கத்திலிருந்து இசைத்துறைக்கு வந்தவர். பல இனிய பாடல்களை தந்தவர். அவர்தான் திரு டி. சலபதி ராவ். சலபதி ராவ் 20/12/1920 விஜயவாடா பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வரம்ங்கிற கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர்கள் விவசாயிகள். இவங்கெல்லாம் தீவிரமான கம்யூனிஸ்டுகள். எந்த அளவுக்கு தீவிரமான கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா, கொடுவால் சுத்தியல் சின்னத்தை தான் வீட்டு வாசலில் கோலமாகவே டெய்லி போடுவாங்களாம். அந்த அளவுக்கு தீவிரமான கம்யூனிஸ்டுகள். சலபதி ராவோட அக்காவுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவங்க வீட்டில் இசை கற்றுக்குறாங்க. அப்போ கூட இருந்து கேட்டு கேட்டு சலபதி ராவுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. பால்ய விவாக தடை சட்டம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சலபதி ராவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசுலேயே சலபதி ராவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவருடைய ஒன்று விட்ட அக்கா மகள் அன்னபூர்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த அன்னபூர்ணமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுக்கு வாரிசு இல்லையே அப்படிங்கிறனால அவருடைய அக்கா மகளை சலபதி ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சினிமாலாம் காட்டுற மாதிரி பொண்டாட்டியே இன்னொரு கல்யாணம் புருஷனுக்கு பண்ணி வைக்கிறாங்க. சலபதி ராவ் பம்பாயில் போய் என்ஜினியரிங் படிக்கிறாரு. அப்படி கூடவே மியூசிக்கும் படிக்கிறாரு. படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற போராட்டத்திலாம் கலந்துக்கிறாரு. இந்திய மக்கள் நாடக சங்கம் நடத்துகிற போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு 1948 ஜெயிலுக்கு போகிறாரு. 3 வருஷம் ஜெயிலில் இருக்கார். அந்த 3 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போதும் சக கைதிகளோட பாட்டு, இசை இப்படியே தான் அவருடைய பொழுது போகுது. இசையில் தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. தன்னுடைய கருத்துக்களெல்லாம் பாடல்கள் மூலமாக சக கைதிகள்கிட்ட பரப்புகிறாரு. 1951 தான் சலபதி ராவ் ஃபஸ்ட்டு தெலுங்கு படத்துக்கு இசையமைக்கிறார். அவர் தமிழில் இசையமைத்த முதல் திரைப்படம் 1956 வந்த அமரதீபம் படம் தான். அமரதீபம் படத்துக்கு 3 இசையமைப்பாளர்கள்: ஜி. ராமநாதன், டி. சலபதி ராவ், ஜி. என். பாலசுப்ரமணியம். இதில் ஜி. ராமநாதன் என்ன பண்ணுறாரு, நாடோடி கூட்டம் நாங்கள் தில்லாலேலியோங்கிற பாட்டுக்கு அவர் இசையமைக்கிறாரு. எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாட்டுக்கு ஜிஎன்பி இசையமைக்கிறாரு. மற்ற பாடல்களுக்கெல்லாம் சலபதி ராவ் இசையமைக்கிறாரு. பின்னணி இசையும் சலபதி ராவ் அமைக்கிறாரு. இதில் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு பாடல். அந்த பாடல் நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். இந்த பாட்டு தான் சலபதி ராவ் இசையமைத்த முதல் தமிழ் பாடல். நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம், அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த. அமரதீபம் படத்துல அருமையான பாடல்களை கொடுத்தார் சலபதி ராவ். கே.பி. காமாட்சி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, தேன் உண்ணும் மண்டு மாமலரை கண்டுன்ட்டு. இந்த பாடலை ஏ.எம். ராஜாவும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க. தன்னுடைய முதல் படத்திலேயே தன்னுடைய முழு திறமையும் காட்டியிருப்பார் சலபதி ராவ். அமரதீபம் படத்துல ஒரு பாட்டு, டாலக்கு டோல் டப்பிமா பாட்டுக்கெல்லாம் முன்னோடி இந்த பாட்டு. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையே, தஞ்சை ராமையாதாஸ் ஏன் இப்படிலாம் எழுதுறாரு அப்படின்னு பலரும் விமர்சித்த பாட்டு. ஆனால் ஒரு ஜிப்சி கூட்டம் பாடுற பாட்டு, இதெல்லாம் நீங்கள் அர்த்தத்தை தேடக்கூடாதுன்னு ஆதரவு குரல்களும் நிறைய வந்தது. ஜிக்கி பாடிய பாடல் ஜாலிலோ ஜிம்கானாங்கிற பாட்டு பட்டைய கலப்பிய ஒரு பாடல். அமரதீபம் படத்தோட வெற்றிக்கு சலபதி ராவோட இசையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது ஒரு இந்த கிராமிய இசையில் கை தேர்ந்தவர் சலபதி ராவ்.
அதோட முழு வீச்சையும் வந்து அமரதீபம் படத்தில் காட்டியிருப்பாரு. மருதகாசி எழுதிய ஒரு இனிமையான பாடல், பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது. சலபதி ராவ் இசையமைத்த 1959ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த பாட்டுக்கு வந்த விமர்சனம் என்ன தெரியுங்களா? படத்துல 8 பாடல்கள் இருக்கு, எல்லாமே சுமார் ரகம் தான், ஒரு பாட்டு கூட தேரல, இப்படிதான் விமர்சனம் வந்தது. எந்த அடிப்படையில இப்படிலாம் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு புரியல. இந்த படத்துல இருக்கிற பாட்டெல்லாம் இந்த விமர்சனம் பண்ணவர் கேட்டாரா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. காரணம், இதுல வந்து தஞ்சை ராமையாதாஸ் எழுதி டிஎம்எஸ் பாடிய ஒரு அருமையான பாடல் இருக்கு. என் உள்ளத்தையே கொள்ளை கொண்ட ஓவியம் நீயே, உயிர் ஓவியம் நீங்கிற பாட்டு. இந்த பாட்டெல்லாம் இந்த விமர்சனம் பண்ணவங்கள கேட்டாங்களா இல்லையா அப்படின்னே தெரியல. உள்ளத்தையே கொள்ளை கொண்ட ஓவியம் நீயே, உயிர் ஓவியம் நீயே, கலை வெள்ளத்திலே. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை படத்துல பிபிஎஸ் பாடிய ஒரு வித்தியாசமான பாடல். இந்த பாட்டுக்கு ரொம்ப வித்தியாசமா இசையமைச்சிருப்பாரு சலபதி ராவ். பதுமை தானோ என்று தொடங்கும் அந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. இந்த பாடல்களுக்கான வீடியோ பிரதி தான் கிடைக்கல. பதுமைதானோ பாயும் புள்ளி மானை போலே பார்வை பட்டதாலே. சலபதி ராவ் இசையில இன்னும் பல நல்ல பாடல்கள் இருக்கு. அவர் என்னென்ன படங்களை இசையமைச்சிருக்காரு, அதுல என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாளைய பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.